பயணிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து நகைகளை ஆட்டைய போட்ட கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. பலே திருடர்கள் சிக்கியது எப்படி? நில்லுப்பா என்று போலீசார் அதட்டிச் சொன்னாலும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் அசால்ட்டாக உள்ளே சென்று தனது இடத்தில் அமர்ந்து கொண்ட இவர்தான் 20 வருடங்களாக பேருந்து பயணிகளிடம் கைவரிசை காட்டி வந்த டிராவல் குல திருடர் பரமேஸ்வரன். போலீசார் பறிமுதல் செய்து வைத்த நகையின் அளவு குறைவாக இருப்பதால் இந்த கேசுக்கெல்லாம் நான் போஸ் கொடுக்கணுமா என அவமானத்தால் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டார். கள்ளக்காதலியோடு சேர்ந்து ஊராக சுற்றி வந்த பரமேஸ்வரனை சிசிடிவி காட்சிகளை வைத்து அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 10 சவரன் நகைகளையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். சில நாட்களாக தொடர்ச்சியாக தாம்பரம் காவல் நிலையத்திற்கு பேருந்து பயணிகளிடம் இருந்து திருட்டு புகார் வந்த வண்ணம் இருந்துள்ளது. 2 பெண்கள் வேலூரில் இருந்து தாம்பரம் வந்தபோது அவர்களிடம் 8 சவரன் நகையை மர்ம நபர் கொள்ளையடித்திருக்கிறார். அதேபோல மற்றொரு பெண் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தாம்பரம் வந்தபோது 13 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் கொடுத்திருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திய போது நகையை இழந்த பெண்கள் ஒரே குரலில் சொன்னது ஒன்றுதான். சார், அந்த பாவி பையன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா, கோவில் பிரசாதம்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தான், அதை சாப்பிட்டதும் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இதை கேட்டதுமே இது பேருந்தில் மயக்க மருந்து கொடுத்து மட்டையாக்கிவிட்டு கொள்ளையடிக்கும் டிராவல் ராபர்ஸின் கைவரிசைதான் என்பதை முடிவு செய்தனர் போலீசார். பழைய குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் புகைப்படத்தை புகார் கொடுத்தவர்களிடம் காட்டியிருக்கிறார்கள். அதில்தான் பரமேஸ்வரன் சிக்கியிருக்கிறார். உடனடியாக அவரது அட்ரஸை ட்ராக் செய்த போலீசார் பரமேஸ்வரனை கைது செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் தனி ஆள் இல்லை, அவருக்கு துணையாக ஒரு ராணியும் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரையும் காவல் நிலையத்திற்கு தூக்கி வந்திருக்கிறார்கள். நாமக்கல்லைச் சேர்ந்த பரமேஸ்வரன் கிட்டத்தட்ட 20 வருடங்களாகவே இந்த தொழிலைத்தான் செய்து வந்திருக்கிறார். பேருந்தில் லாங் டிராவலாக தனியாக பயணிப்பவர்களிடம் நைசாக பேச்சு கொடுக்கும் பரமேஸ்வரன் தான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று வருவதாக சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வார். பின்னர் அவர்களுக்கு தன்னிடம் இருக்கும் இனிப்பு வகைகளை கோவில் பிரசாதம் என்று கொடுப்பார். அதை பக்கத்தில் இருப்பவர்கள் வாங்கி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் மயக்கமடைந்து விடுவார்கள். பின்னர் அவர்களின் கைப்பை, கழுத்தில் இருக்கும் நகைகளை ஆட்டையை போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகி விடுவது பரமேஸ்வரனின் வழக்கம். சில நேரங்களில் அருகில் யாராவது சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு தெரியாமலேயே பரமேஸ்வரன் மயக்க மருந்தையும் கலந்து விடுவார். இப்படி தமிழகம் முழுக்க நகைகளை கொள்ளையடித்த பரமேஸ்வரன் முதலாக பழனி பேருந்து நிலையத்தில் மனதை துளைத்திருக்கிறார். ஏற்கனவே திருமணமான பரமேஸ்வரன் ராணியோடு மெர்ஜாகி லிவ் டுகெதரில் வாழ தொடங்கி இருக்கிறார். ராணிக்கும் யாரும் இல்லை என்பதால் தொழிலுக்கு செல்லும் போது அவரையும் உடனே அழைத்துச் சென்றிருக்கிறார். இப்போது இருக்கிற விலைவாசிக்கு ஒரு ஆள் சம்பாதித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்பதால் தனது லைஃப் பார்ட்னருக்கும் தொழிலை கற்றுக் கொடுத்து பிசினஸ் பார்ட்னராக மாற்றியிருக்கிறார். இவர்கள் மீது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இதே போல பேருந்தில் மயக்க மருந்து கொடுத்து திருடியதாக வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. திருட்டு கப்பிள்ஸை கைது செய்த போலீசார் நகைகளை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.